உங்களுக்கு அருள் உணர்வுக்குத்தான் இப்போ நான் அழைச்சி செல்வேன். கொஞ்சம் பேராவது நீங்கள் தயாராகிட்டேன்னா இதே கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் வளர்க்க முடியும். அதான் அந்த அருள் உணர்வு கொண்டு நீங்கள் தர வேணுங்கிறது தான் சொல்கிறேன். இதெல்லாம் நைவர் மலையில் நான் சில அந்த 1 புத்தகம் கொடுக்க போகும்போது அது சில அற்புதங்கள் எல்லாம் நினச்சி காட்டினேன். என்ன காய்ச்சல் என்ன பண்ணுறது, அதாவது ஆசை உணர்வு வந்துடுது. நீங்கள் தெரிந்து விட்டால் நான் தெரிந்து விட்டேன் நிலையில். ஆனால் இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் இருந்து விடுபடுத்தல் வேண்டும். ஏன்னா நாம குறுகிய காலமே வாழ்றோம். இந்த உடலுக்கு பின் நாம் என்னங்கிறதை சிந்திக்கணும். அந்த பேரவர்களை நமக்குள் தெரிவித்து பழகணும். அந்த நிலை எல்லாரும் பெறணுங்கிறத தான் நம்ம சொல்லணும் தவிர, ஏன்னா இன்னைக்கு தீவிரவாதம் எல்லாமே நினைச்சு நீங்க எவ்வளவு தேடி வச்சிருந்தா கூட தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய காலமா இருக்கும். இதை நாம் தேடி வச்சு ஐயோ போயிட்டாலும் வேதனைட்டு வளர்க்கும். அதை போல நிலைகளெல்லாம் வந்து நாம் மீளணும். அந்த பேரவர்களை நாம் எப்படி பெறணும். நீங்க எல்லாம் தயாராகிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சிரமம் இல்லை இன்னும் கொஞ்சம் நான் சிரமம் ஆகிட்டுருக்கேன். இந்த சிரமத்திலிருந்து மீள்றதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பார்வை சர்வ பிணிகளும் போகும். உங்க பேச்சு மூச்சும் பிறகு நல்ல வழிகாட்டி அமையணும். அதாவது அவங்க குடும்பங்களை சிக்கலை நீக்கக்கூடிய சக்தியா இருக்கணும். ஆனா அவங்களால முடியலைங்கிறது அதே சமயத்தில் தியானம் எடுத்தோம் இல்லையா, பார்வை இதே மாதிரி எல்லா வகையிலும் நம்ம வழிகாட்டி அமையணும். அந்த நிலைதான் நாம் பெறணும். இதுல நாம் பெருசு நீ பெருசுங்கிற நிலை எல்லாமே எல்லாரையும் பெரியவளாக்க வேணும் உணர்வு. நாமே அது பெரியவளாகணும். எல்லாரும் உயர வேணும் என்று என்ன வைக்கலாம், நாமளே உயரணும். அது இதுல சிறு குறைகள் கூட வராதபடி நம்ம குறுக்காட்சி அறுவலை நீங்க வர வேண்டாம். அதுதான் இப்ப நம்ம செய்யுது. இப்ப இதே போல நான் பல வேலைகளை செய்தேன்னா நிறைய வந்து கடைசி நாம் இந்த ஞானத்தையே பேச முடியாது. அதனால இப்போ நான் நினைச்சேன், நான் தனிப்பட்ட முறையில கையில புஸ்தகம் எழுதலாம்னு இருக்கிறேன். முதல்ல இந்த இது வந்து போகரும் முருகனும் ஒன்றும் அகசிரின் விநாயகரம் பற்றி ஒன்று எழுதினேன். உயிரிய கடவுள் என்ற எண்ணெய் ஒரு 4-5 புத்தகம் தான் என் கைப்பட எழுத முடியும். அதனால பாக்கி இந்த உணர்வுகளை நான் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ இந்த ஒரு சுற்றுப்பயணம் வந்த உடனே ஒரு 6 மாசமாவது என்னை விட்டுருங்க. அதே மாதிரி சில நிலைகள் வந்து புத்தகங்கள் கைப்பட ஒன்று எழுதணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அதுக்காக வேண்டி மேலே மாடிகளையும் தயார் பண்ணி வச்சிட்டேன். அதனால இதை நான் எழுதணும், என் கைப்படையே எழுதணும்னா பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நான் கேசட்டில் கொடுக்குறேன். இருந்தாலும் சரியான முறையில் எழுத முடியல. பையனாதான் எழுத சொல்றேன். இருந்தாலும் நீங்கள் இப்போ கொடுக்குற கேசட்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுத முயற்சிங்க. இந்த உணர்வின் ஞானம் வரட்டும். அது உணர்வின் தன்மை கேசட்டில் எழுதி புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா யார் சரியா எழுதிட்டாங்களோ அவங்க இதை வச்சு புத்தகத்தை வெளியிடலாங்க. அதனால இப்போ இந்த கேசட்டை வாங்கிட்டு வரணும். புத்தக ஞானம் வரும், உணவின் தன்மை சரிவாகும். ஏன்னா அந்த காலங்கள் ரொம்ப குறுகிய காலமா இருக்குது. அதுக்குள்ளுக்கு நாம் இந்த உணவை நாம் வளர்த்துக் கொள்ளணும். நம்ம அடியா செல்வத்தை நமக்குள் பெருக்கிக் கொள்ளணும்.